இவரை பொறுத்தவரையில் மாகாண சபைகளை இல்லாது செய்து புதிய யாப்பை எழுதுவது இந்த அரசின் திட்டமாக இருக்கிறது. ஆனால் திருப்பவும் மோடி இதை கூறியிருக்கிறார். அதாவது fulfill its commitment to full implementation of constitution. சஜித்தையும் ரணிலையும் ஒன்று சேர்த்து அனுராவுக்கு எதிராக களமிறக்க இந்தியா கடும் பாடுபட்டிருக்கிறது. அது முடியாமல் போயிடும். இப்போது இந்தியாவுக்கு அனுரா தேவைப்படுகிறார், அனுராவுக்கும் இந்தியா தேவைப்படுகிறார். இலங்கையின் பாதுகாப்பு மெல்ல மெல்ல அமெரிக்காவிடம் செல்கின்றது, அல்லது இலங்கையை அமெரிக்கா ஒரு தர பிடித்து கொண்டு வரப்போகிறது என்ற ஒரு உணர்வை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா மறைமுகமாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கான அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. இந்தியாவுக்கு ஒன்று விளங்குகிறது, ஒருவேளை இலங்கை அமெரிக்காவிடம் செல்லுமாக இருந்தால், அல்லது அமெரிக்கா இலங்கையை கைப்பற்றுமாக இருந்தால், தனக்கு எஞ்ச போவது வடக்கும் கிழக்கு. இந்தியா இப்ப மெல்ல உணர்கிறது. ஊழலற்றவர்களாக இருக்க போறார்கள் என்பதை இன்னும் கொஞ்ச நாட்களில் தெரிய வந்துவிடும். என்று சொன்னால், இப்ப ஒரு 22 நாளுக்குள்ளேயே மிக முக்கிய பொறுப்பில் இருப்பவர் இதில் சிக்கியதும், அதை தொடர்ந்து பலர் தங்கள் பதவி நிலைகளை அகற்றியதும் ஒரு தற்போதைய அரசை ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையினுடைய ஜனாதிபதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஜயத்தினை இந்தியாவுக்கு மேற்கொண்டிருக்கின்றார். அதில் பல இராணுவ மற்றும் ராஜதந்திர அரசியல் செய்திகள் முக்கியமானதாக இருந்தாலும், பிராந்திய வல்லரசான இந்தியாவை பொறுத்தவரையில் இராணுவ விவகாரங்களும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பிலும் முக்கியமாக பேசப்பட்டிருக்கின்றது என்று பல ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. உங்களுடைய இராணுவ பார்வையில் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருந்தாலும் பாதுகாப்பு விவகாரங்களில் எந்த அளவு பிரதானமானதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த சந்திப்பை தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக்கா கூறிய விடயம் என்னென்று சொன்னால், இலங்கையை தாங்கள் இந்தியாவுக்கு எதிரான எந்த சக்திகளுக்கும் இடம் கொடுக்க போவதில்லை என்று கூறியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் அதை மிக பெரிய அளவில் பிரச்சாரப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதில் இன்னொரு ஊடகம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், அனுராவின் ஆட்சிக்கு முதல் சீனாவின் யுவாங் பேங் 5 என்ற கிட்டத்தட்ட 45,000 தொன் எடை கொண்ட சேட்டலைட் மூலம் இயங்கும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை தடுக்கின்ற கப்பல் கூட வந்திருந்தது என்று கூறி அந்த கதையையும் கூறி போட்டிருக்கிறார்கள். அனுரா கூறிவிட்டார் என்று, அதாவது இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுக்கு இடமில்லை என்று கூறிவிட்டார் என்று. ஆனால் அங்கு போய் வருகிறவர் எவ்வளவு ஒரு கோத்தபாயாவும் இதைத்தான் கூறினார். அவர்கள் அதைத்தான் கூறுவார்கள். அங்க போய் நின்று கொண்டு நாங்கள் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுக்கு எங்களுக்கு இடம் கொடுப்பேன் என்று யாரும் கூறப்போவதில்லை. அது முதலாவது அந்த தாற்பயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப உண்மையில் நீங்கள் கேட்டது போல, இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் பாதுகாப்பு இப்போது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்தியா ஓரளவு ஓரங்கட்டப்படுற ஒரு நிலையில் இருக்கின்றது. நீங்க பார்க்கலாம், அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக நின்ற சக்திகளில் இந்தியா ஒன்று. சஜித்தையும் ரணிலையும் ஒன்று சேர்த்து அனுராவுக்கு எதிராக களமிறக்க இந்தியா கடும் பாடுபட்டிருந்தது. அது முடியாமல் போயிருந்தது. இப்போது இந்தியாவுக்கு அனுரா தேவைப்படுகிறார், அனுராவுக்கும் இந்தியா தேவைப்படுகிறார். என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அனுரா வந்த பிற்பாடு அவர் கூறிய வாக்குறுதிகளில் எதையும் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார். ஆக அவர் இப்போது கதைப்பது என்னென்றால் ஊழல் தொடர்பாக கதைப்பதும் வழக்குகளை போடுவதுமாகத்தான் இருக்கின்றன. மிக நகர முடியாத ஒரு நிலை.
அரிசியையே இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அப்ப அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் செல்ல மக்கள் திருப்ப கேள்வி கேட்பார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அனுராவுக்கும் இந்தியா தேவையாக இருக்கிறது. இந்தியாவுக்கு அடுத்த பிரச்சனை, இந்தியாவை பொறுத்தவரை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நேபாளத்துக்கு சீனா நேபாளத்தின் பிரதமர் சர்மா ஒலி இந்த மாதம் ஆரம்பத்துல பெய்ஜிங்குக்கு போயிருக்கிறார். போயிருப்பது மட்டுமல்லாது, அதாவது பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்ற BRI என்ற அந்த ப்ராஜெக்ட் 2017ஆம் ஆண்டு சீனா அதை ஒப்படைத்திருந்தது. 2020ஆம் ஆண்டு அதை மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி அதை சைன் பண்ணி இருந்தாலும் அதை உறுதிப்படுத்தவில்லை. இப்போது நேபாளம் இறங்கி போய்விட்டது சீனாவுடன் கைகோர்ப்பதற்கு. அப்ப கிட்டத்தட்ட சீனாவுக்கு நேபாளத்துக்கு இடையில் 1400 கிலோமீட்டர் தூரமான எல்லைகள் இருக்கின்றது. அப்ப இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலைமை என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் நேபாளமும் இப்போது இந்தியாவின் கையை விட்டு போகிறது என்று சொல்லி, இப்ப இந்தியாவும் சீனாவும் அதில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தாலும் நேபாளத்துக்கு 2020ஆம் ஆண்டு அமெரிக்கா கொண்டு மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாட்டை நேபாளத்துக்கு அமெரிக்கா கொண்டு வந்திருந்தது. அது பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடுதான் சீனா மிக அதிக சிரத்தை எடுத்திருந்தது. இப்ப சீனா எடுத்தது மட்டுமல்லாது, சீனா அதற்கு ஆதரவாக இந்தியாவையும் தன்னுடன் அணைத்துக் கொண்டுதான் போனது. இந்தியா அதாவது நியூ டெல்லியையும் அரவணைத்தே மேற்கிதை என்னென்று சொன்னால், இப்ப நேபாளத்தின் ரஷ்யாவுக்கான நேபாள தூதுவர் இருக்கின்றார். அதாவது அவர்கிட்ட பேர் மிலான் துலட. அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது இது ஒரு கேம் சேஞ்சர் பிளான் என்று சொல்லி, அதாவது மேற்குலகத்துக்கு எதிராக ஒரு சவாலை சீனா இந்தியாவின் ஆதரவோட மெதுவாக கொண்டு போகிறது. அப்ப இந்தியாவுக்கும் வேறு வழி இல்லை ஒரு நிலை. இப்ப இதே ஒரு நிலையைத்தான் நீங்கள் இலங்கையிலும் பார்க்கலாம். அனுராவுக்கும் இந்தியா தேவைப்படுகிறார், இந்தியாவுக்கும் வேறு வழி இல்லை. ஏதோ ஒரு வழியில் அனுராவை சமாளித்து போக வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. முக்கியமாக ஒன்று பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை. என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அண்மையில் டொனால்ட் லூ, அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியங்களுக்கான வெளிவார துணை செயலாளர், அவர் கூறிய கருத்து, அவர் நிற்கும் போது இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்கள் என்பன இலங்கையின் பாதுகாப்பு மெல்ல மெல்ல அமெரிக்காவிடம் செல்கின்றது, அல்லது இலங்கையை அமெரிக்கா ஒரு பிடித்து கொண்டு வரப்போகிறது என்ற ஒரு உணர்வை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கு. எனவேதான் இந்தியாவுக்கு நீங்கள் பார்க்கலாம், அவர் போனதுடன் உடனடியாகவே மிக பாரிய வரவேற்பு என்றுதான் போட்டிருக்கிறது. எல்லா ஊடகங்களும் மிக பாரிய வரவேற்பு போட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் முழுக்க இந்த அனுராவின் பயணத்தை இந்தியா தனது பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் என்பது தெளிவாகவே தெரிகின்றது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், பாதுகாப்பு நிலவரம் தொடர்பு குறிப்பிட்டீர்கள். இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதகமான எந்த ஒரு நடவடிக்கையிலும் இலங்கை மண்ணை பயன்படுத்த அனுமதிக்காது என்று ஜனாதிபதி கூறுகின்றார். இப்படி இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. இலங்கை மண்ணை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்றால் அங்கு ஏதோ ஒரு விவகாரம் மறைமுகமாக ஆரம்பமாகிவிட்டது போன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுகின்றதா? உண்மைதான். என்னென்று சொன்னால், அமெரிக்கா மறைமுகமாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கான அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. அதன் முதலாவது அருகம்பே தாக்குதலை நீங்கள் பார்க்கலாம், அது தொடர்பானது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக வருகின்ற அமெரிக்காவின் பிரதிநிதிகள் இப்போது பார்த்தீங்கள் என்று சொன்னால், அதாவது இன்டர்நேஷனல் கரப்ஷன் டே என்று சொல்றது வந்தது. அனைத்துலக ஊழல்கள் அனைத்துலக ஊழல்களுக்கு எதிரான தினம் என்று சொல்லலாம். அந்த தினத்தன்று இலங்கையின் 2 பேருக்கு மீது அமெரிக்கா தனது அதாவது தடைகளை கொண்டு வந்திருக்கின்றது, ஊழல் செய்தார்கள் என்று. இதை கொழும்பு பத்திரிகைகள் எவ்வாறு எழுதுகின்றன, வரலாற்றில் முதல் தடவையாக அமெரிக்கா ஊழல் தொடர்பாக இன்னொரு இலங்கையை செய்தவர்களுக்கு இலங்கையில் ஊழல் செய்பவர்களுக்கு தண்டனையை அமெரிக்கா வழங்கியது இதுதான் முதலாவது தடவை என்று அவர்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. தென்னிலங்கையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது, அமெரிக்கா ஏன் இதை செய்தார்கள். அதில் ஒருவர் உதயங்கா வீரதுங்க, அவர் மஹிந்தாவின் சொந்தக்காரர். அது மட்டுமல்லாது ரஷ்யாவில தூதுவராக இருந்தவர், ரஷ்யாவுக்கான தூதுவராக இருந்தவர். அது மட்டுமல்லாது MiG-27 ரக விமானங்களை வாங்கியதில் ஊழல் செய்ததாக கூறப்படுகிறது.
அடுத்தவர் வந்து கபிலா சந்திரசேகரா. அவர் வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் சிஇஓவா இருந்தவர். அது மட்டுமல்லாது மொபிட்டெலுக்கும் சிஇஓவா ஒரே நேரத்தில் 2 நிறுவனங்களில் இருந்து 2 நிறுவனங்களில் சம்பளம் எடுத்ததாகவும், அதே போல ஏர்பஸ் 350 ரக விமானத்தை வாங்குவதற்காக ஊழல் செய்ததாகவும், லண்டன்ல 145 சென்ட் ஜோன் ஸ்ட்ரீட் லண்டன்ல ஒரு அலுவலகத்தை வைத்துத்தான் இதை செய்தது என்றும், ஆனால் தேடி பார்த்தால் அப்படி ஒரு அட்ரஸ்ல அப்படி ஒரு அலுவலகமே இல்லை என்றும் கொண்டு முடித்திருக்கிறார். ஆனால் இதை எவ்வாறு என்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் எல்லா வங்கிகளும் அவர்களை பொறுத்தவரையில் எல்லா, அதாவது வயர் சிஸ்டம் என்று சொல்றது, எல்லா வங்கிகளையும் எல்லா நிறுவனங்களையும் மேற்குலகம் தான் காட்டும். இவர்களுடைய அத்தனை வங்கி கணக்கு எல்லாம் மானிட்டர் பண்ணி தேவையானதை அவர்கள் எடுக்கிறார்கள். யாரை கொண்டு போட வேண்டும், யாரை ஊழலில் மாட்ட வேண்டும், யாருக்கு பயணத்தடை போட வேண்டும் என்பதற்கான தகவல் அத்தனையும் அவர்களிடமே இருக்கின்றது. அதுதான் கூறுகிறார்கள். அதாவது இந்த 2 பேரினதும் அத்தனை வங்கி கணக்குகளும் எல்லாவற்றையும் கையகப்படுத்தி விட்டார்கள். கையகப்படுத்த தகவல்களை எடுத்து விட்டார்கள். இப்போது சந்திரசேனா வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார். ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு கடத்துவதற்கு அமெரிக்காவும் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது என்று சொல்லும் போது, இது அனுர்குமார் திசாநாயக்காவுக்கும் ஒரு மறைமுகமான அழுத்தத்தை தான் கொடுக்கின்றது. ஏனென்று சொன்னால், இது அதாவது உன்னை முதல் தண்டிக்க முதல் சுத்த இருப்பவர்கள் மீது ஒரு அழுத்தத்தை போடும் போது இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் என்ன நடக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், டொனால்ட் லூ வந்து இலங்கையின் பயணத்தை முடிக்கிற அதே சமயம் தான் அமெரிக்கா இந்த அறிக்கையையும் வெளியிட்டது என்னும் போது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு தெரியும். இலங்கையை அவங்கள் என்று சொன்னால் அரசு தலைவர் தேர்தலிலும் வெற்றி பெற்றது ஒன்று, 2வது நாடாளுமன்றத்திலும் 3/2 பெரும்பான்மையை வைத்திருப்பதால் ஒரு உறுதியான அரசை வைத்துக் கொண்டு அந்த உறுதியான அரசை தனக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது. தாய்வானுக்கும் இப்ப நீங்க பார்க்கலாம் 38 அப்ராம் டேங்குகளை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப டொனால்ட் ட்ரம்ப் வரும்போது அடுத்தது தாய்வான் மீதான பிரச்சனை தான் இருக்க போகின்றது. தாய்வான் பிரச்சனை இருக்கும் என்று சீனாவுக்கும் தெரியும். எனவேதான் சீனா இப்போது நேபாளத்தையும் தனது கைக்குள் எடுப்பதற்கான முயற்சியை சீனா அவசரமாக செய்து கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த நிலையில் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடுகளம் ஒன்று ஆரம்பமாக போறது தெளிவான ஒன்று. எனவேதான் நீங்கள் கேட்டது போல இலங்கை மண்ணை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்றவர் கூறியது என்ன என்று சொன்னால், இப்போது அந்த அந்த இவ்வளவு கொதிநிலையில் இந்த பூகோள அரசியல் நெருக்கடி இருப்பது என்பதை அறிவதற்கான ஒரு அளவுகோலாக பார்க்கிறோம். கடந்த காலத்தில் சோஃபா NCC 2 உடன்படிக்கைகளையும் கோட்டாபாய ராஜபக்சவின் காலத்தில் குழப்பியது முழுமையாக இந்தியாவாக இருக்கின்றது. இப்போது இந்தியா அந்த நடவடிக்கைகளை வெற்றி கண்டிருந்தாலும் கூட, ஆனால் நேரடியாக ராஜேந்திர ரீதியாக முருகலை அமெரிக்காவோடு எந்த வகையிலும் மேற்கொள்ளவில்லை. இப்போது அனுர வந்திருக்கின்ற சூழ்நிலையில் சில ஒப்பந்தங்களுக்கான நகர்வுகளை அமெரிக்கா முன்முறமாக ஈடுபடுகின்றது. அதனை தடுக்கின்ற வல்லமை அல்லது அதனை குழப்புகின்ற வல்லமை கடந்த காலம் போல் இம்முறை இந்தியாவுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது ட்ரம்பினுடைய ஆட்சி மாற்றம் என்பது இந்திய அரசினால் சில விடயங்களை கையாளுவதில் சற்று கடினமான போக்கு இருக்குமா? உண்மைதான். இந்தியாவுக்கு ட்ரம்பின் ஆட்சி வந்தாலும் ட்ரம்பின் ஆட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கலாம், 2018ஆம் ஆண்டு கூட அவர் சீனா தொடர்பில் தான் அதிக அக்கறை செலுத்தியிருந்தார். எனவேதான் அப்போது சீனாவுக்கு, அதாவது இலங்கை தொடர்பில் சீனாவும் அமெரிக்காவும் ஒரு முருகல் நிலையை எட்டியிருந்ததும் அன்றைய கால பகுதியில் தான். ஆனால் இப்ப அமெரிக்க வெளிவார கொள்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. யார் வந்தாலும் அதில் பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படாது. இப்ப அவர்களின் வெளிவார கொள்கையில் பொறுத்தவரையில் இப்போது அவர்களுக்கு மிக முக்கியமானது ஆசிய பிராந்தியம் தான். என்று சொன்னால் அவர்களிட ஒரு முனைவாக்கப்பட்ட அல்லது ஒரு துருவ அரசியல் என்பது, ஒரு துருவ ஆதிக்கம் என்பது இல்லாது போவதை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவ்வாறு இல்லாமல் போய் ஒரு பல்துருவ அரசு உருவாகினாலும் அது மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு மேலால் தான் அது உருவாகும் என்பது மெல்ல மெல்ல இப்போது எல்லோருக்கும் புரிந்து விட்டது. இந்த சிரியாவின் வீழ்ச்சியுடன் எல்லோருக்கும் மெல்ல மெல்ல புரிந்து விட்டது நாங்கள் எங்க நோக்கி செல்கின்றோம். அதற்கான ஆயுத்தங்களாகத்தான் இருக்கு. இந்தியாவுக்கும் இது தெரியும். அப்ப இந்தியா உங்களுக்கு தெரியும், அதானின்ற பிரச்சனை, அதானியை வெளியேற்றியது, அதானி மீதான அமெரிக்காவின் 2வது அடியுடன் அதானி இலங்கையின் அந்த துறைமுகத்திலிருந்து கூட அவர் வெளியேறிவிட்டார். அந்த துறைமுகத்துக்கான
நிதியை அமெரிக்கா வங்கியிலிருந்து எடுப்பதை வேண்டாம் என்றே கூறிவிட்டு தனது நிதியில் செய்வதாக கூறியிருக்கிறார். ஆனால் அதானியை அமெரிக்கா விடப் போவதும் இல்லை. அது இந்தியாவுக்கு தெரியும். இந்தியாவென்றால் அதானியின் பொருளாதாரம் இந்தியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்பதும் தெரியும். அதானிக்கு விழுந்த அடி இந்தியாவுக்கு விழுந்த அடி என்பதும் இந்தியாவுக்கு தெரியும். எனவேதான் இப்போது இந்தியா ரஷ்யாவுடன் மிக பாரிய அளவு ஒரு மிகவும் நெருக்கமான பிணைப்புகளை ஏற்படுத்த நிற்கின்றது. இப்போது இந்தியா ரஷ்யாவுடன் ஒரு 10 வருடத்துக்கு எண்ணெய் இறக்குமதி ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது அவசரமாக. அதாவது ஒரு நாளைக்கு 500 பேரல் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த உடன்பாடு ஒரு வருடத்துக்கு $13 பில்லியன் பெறுமதியான உடன்பாடு. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது 2023 ஒப்பிடும் போது இந்த வருடம் 2024 இந்தியா ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருட்கள் $45 பில்லியன். அது கிட்டத்தட்ட போன வருடத்துடன் ஒப்பிடும்போது 2 மடங்கு. அதை சுத்திகரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்து வந்து கொண்டு இருக்கின்றது. ஜெய்சங்கர் சொன்னாலும் சரி, அப்ப நரேந்திர மோடியாக இருக்கலாம், அவர்கள் கூறுவது ஒன்றுதான், ரஷ்யாவுடனான இந்த உறவுகளையும் இந்தியா விட்டுக் கொடுக்காது என்பது தெளிவானது. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். எனவேதான் அமெரிக்கா இந்தியாவை தனது நட்புடன் பழகுவதை தவிர தனது கூட்டணியாக அமெரிக்கா இதுவரையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கான ஒரு தளம் என்று சொன்னால் அதை இலங்கையாகத்தான் அவர்கள் இப்போது பயன்படுத்த முடியும் என்ற இலங்கைதான் அதுக்கு வசதியாக அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருப்பதும் இலங்கைதான் என்றபடியால் தான் தற்போது இந்த டொனால்ட் லூவின் வருகையாக இருக்கலாம், அல்லது இந்தியா இலங்கை தொடர்பில் இறங்கி வந்திருப்பது ஆக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் காரணம் அது ஒன்றுதான். அதானிக்கான தடையினை நீக்கி இருப்பதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவில் தடை விதித்ததற்காக இலங்கையில் அந்த தடையை நீடிக்க முடியாது. இப்போது சுமூகமான ஒரு நிலை அதானியோடு இலங்கை வர்த்தகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இந்தியா செல்வதற்கும் அனுரகுமார் செல்வதற்கு முன்னர் இந்த விவகாரங்கள் இலங்கையில் விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இலங்கை ஒரு 2 கெட்ட நிலையில் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இலங்கை ஒரு சிறிய தேசம், இந்தியா ஒரு பக்கத்தில் இருக்கிற வல்லரசு நாடு, பிராந்திய வல்லரசு என்று கூறலாம். சீனாவை பொறுத்தவரையில் சீனாவுடன் இலங்கை நெருங்கி பழகுவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் மேற்குலகத்துடன் இலங்கை போவதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கு. எனவேதான் இலங்கை 2 தரப்பையும் சமாளிச்சு போக வேண்டியதில்லை. இப்ப இலங்கை கூறிய விடயம் அதுதான். அதாவது அவர்கள் அதில் கூறும்போது ஒன்றை கூறியிருக்கிறார்கள், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனை என்று சொன்னால் அதை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அதானின்ற ப்ராஜெக்ட் இடம்பெறும் என்று கூறுகிறார். ஆனால் அதற்கு முதல் வாரம் அதானியின் ப்ராஜெக்ட் தொடர்பாக தாங்கள் ஆராய்வதாகவும் நிறுத்தப்படும் என்று கூறினார். ஆனால் இப்போது அது தொடரும் என்று கூறியிருக்கிறார். தேர்தல் காலத்தில் அனுரகுமார திசாநாயக்க தான் ஜனாதிபதியானவுடன் அதானியின் அனைத்து திட்டங்களும் இலங்கையில் நிறுத்தப்படும் என்று மேடையாக கூறினார். ஆனால் இப்போது ஒன்றை கூறுகிறார்கள், மன்னார் திட்டம், அதாவது கிட்டத்தட்ட அது டோட்டலாக $734 மில்லியன் என்று சொல்லுகிறார்கள், அந்த திட்டம் நிறுத்தப்படும் என்று சொல்லியும், ஆனால் கொழும்பு அதானியின் திட்டத்தை தாங்கள் நிறுத்தப் போவதில்லை என்று கூறுகிறார்கள். என்னும் போது இந்தியாவுடன் ஏதோ ஒரு வழியில் இவர்கள் அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இருக்கிறார்கள் என்பது தெளிவானது ஒன்று. உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவில் இருக்கும் போது அவருடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இவ்வளவு ஒரு மிரட்டம், என்னென்று சொல்றது, அந்த ஒருவர் எனக்கு அந்த படத்தை அனுப்பிட்டு கேட்டிருந்தார், இந்த படத்தின் பார்த்து நீங்கள் என்ன கதைத்திருப்பார் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அப்படியே விரைச்சு போய் அல்லது ஒரு அதிர்ச்சி அடைந்த ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கும் போது அவ்வாறுதான் தெரிந்தது. அப்ப அதைத்தான் அனுப்பியிருந்தார். இந்த படம் என்ன செய்தியை சொல்லுகிறது என்று கேட்டிருந்தார். என்னன்னா அது உண்மைதான். என்னன்னு சொன்னால், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இலங்கை என்ஜிஓஸ், அதாவது இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள், உதவி நிறுவனங்கள் உள்நாட்டு நிறுவனங்களை மீண்டும் பதிவு செய்யுமாறு கேட்டிருக்கு. அதாவது இந்த ஆக்ட் நம்பர் 31 1980 பதிவு செய்ததில் இருக்கின்றது. அதுக்கு பிறகு அதை கோத்தபாய பாதுகாப்பு அமைச்சராக வந்த பிற்பாடு மாற்றினார்கள். அதாவது ஆக்ட் நம்பர் 7 2007 என்று மாற்றினார்கள்.
இப்போது அதில் பதிவு செய்தவர்களும் மீண்டும் நேஷனல் செக்ரட்டரி பதிவு செய்ய வேண்டும். அதாவது தேசிய அமைச்சகத்துக்கு கீழே அதை பதிவு செய்ய வேண்டும். அதை பதிவு செய்த பிற்பாடு அது பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்படும் என்று சொல்லியும், அது பேருந்து வெளிவார அமைச்சோட தொடர்பு கொள்ளப்படும் என்றும், அவர்களுக்கு 6 மாதத்துக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லியும், புலனாய்வு தகவல்கள் எல்லாம் வந்து சரிபார்த்த பிற்பாடு அது நீடிக்கப்படும் என்றும் புதிதாக கொண்டு வருகிறார்கள் இலங்கையில். இப்ப இதுக்கு பின்னணியில் யார் இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்ப இதே ஒரு சட்டம் தான் ஜோர்ஜியாவில் கொண்டு வரப்பட்டது. ஏனென்று சொன்னால் ஜோர்ஜியாவிலும் இந்த என்ஜிஓக்கு எதிராக கொண்டு வர சட்டத்துக்கு எதிராகத்தான் இப்போது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற போது கூட ஜோர்ஜியாவில் மிகப்பெரிய போராட்டங்களை இந்த மேற்குலக நாடுகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. என்றால் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த அங்கு நாட்டுக்குள் வரும் நிதி கண்காணிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒன்று தெரியும். அறகலிய போராட்டம் இடம்பெற்ற போது நிதி எங்கிருந்து வந்தது, யார் தந்தது என்று அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஏனென்றால் அதை முன்னின்று நடத்தியவர்கள் அவர்கள். அப்ப இனி இப்போ அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்கள்? அதை தடை செய்வார்கள். அப்ப இப்ப இவர்கள் இதை தடை செய்வதும் போது இதை இறுக்குகிறார்கள். தடை செய்வதில்லை, மேலும் இறுக்குகிறார்கள் என்னும் போது, அப்ப இது இந்த 2022ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்பதை ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். அது இப்ப இந்தியாவின் ஒரு முயற்சியாகத்தான் இருக்கலாம் என்று சொன்னால், என்ஜிஓஸை கூடுதலாக பயன்படுத்துவது ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் இல்லை, மேற்குலக நாடுகள் தான் அதனை பயன்படுத்துவது. நான் முன்னரும் கூறியிருந்தேன், இப்ப சிரியாவுக்கு கூட உலக உணவு திட்டத்தினூடாக கூட அந்த வாகனத்தில் கூட ஆயுதங்களை கொண்டு சென்றிருந்தேன். இப்ப அதாவது 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சே ஆட்சியை மாற்றியது போது கூட ஒரு என்ஜிஓஸ், அமெரிக்காவுடைய என்ஜிஓ ஒரு சிங்கள கிராமத்துல அரசியல் பாடங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் என்று கூறினார்கள். அவ்வாறு அவங்களோட என்ஜிஓஸ் என்றதெல்லாம் அவங்க ஒரு $100 உதவியாக கொடுத்தாலும் அதை ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் கொடுப்பார்கள். நாங்கள்லாம் யோசிக்கிறது என்ஜிஓஸ் என்று சொன்னால் ஏதோ உதவியை செய்து புண்ணியம் சேர்க்கிறது என்று சொல்லி, அது அவங்களுக்கு அந்த புண்ணியம் பாவம் வேண்டாம், அது அவங்களோட அகராதியில இல்லைத்தானே. அவங்க அப்படி வளர்ந்ததும் இல்லை. இப்ப அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு லாப நோக்கோடான் பார்ப்பாங்க. ஒரு என்ஜிஓ வந்தா அந்த நாட்டுல ஒரு அரசை கைப்பற்ற வருவார்கள். இல்லை என்றால் அந்த நாட்டில் இருக்கிற என்ன வளங்கள் இருக்கிறது என்றதை பார்க்கிறார்கள். அந்த வளங்களை எவ்வாறு கையகப்படுத்தலாம் என்பதுதான் அந்த என்ஜிஓ பிரதான நோக்கம். ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள், ஆங்கிலம் படிப்பிப்பார்கள், உணவை கொடுப்பார்கள், வீட்டை கட்டி கொடுப்பார்கள். அது சைட்டாக நடக்கும். அப்ப இது இப்போ இவர்களுக்கும் இந்தியாவுக்கும் வடிவாக தெரியும். இந்தியாக்கான என்ஜிஓக்களை இந்தியாவே அண்மையில் தடை செய்திருந்தது, அல்லது திருப்பி அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தது, அல்லது இருக்கின்றது. இதே போன்ற ஒரு நிலைமையை இப்போது இலங்கை அரசு கொண்டு வருகிறது என்னும் போது, இலங்கை மெல்ல மெல்ல ஏதோ ஒரு நெருக்கடி நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த அரசின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்க்கும் போது ஓரளவு புரியும். நீங்கள் இப்போது 2 விடயங்கள் குறிப்பிட்டீர்கள். முதலாவது விடயமாக மோடியின் உரையாடலில் சில வேளைகளில் அந்த நிழல் படங்களை பார்க்கின்ற போது புகைப்படங்களினூடாக வெளிப்பட்டிருப்பது அனுரகுமார திசாநாயக்கா அதிர்ச்சி அடைந்திருக்கலாம் என்று. உங்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் மோடி என்ன வகையான கருத்துக்களை பகிர்ந்திருப்பார் என்று நான் முதலாவதாக உங்களிடம் கேட்டது போன்றுதான் மீண்டும் கேட்கின்றேன். என்ன விடயங்களை பகிர்ந்திருப்பார்? ஆனால் இன்னும் ஒரு விடயம் இதில் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. இந்த பயணத்தின் பின்னர் தான் அவர் சீனாவுக்கு செல்லுகின்றார். அங்குதான் மிக முக்கியமான விடயங்கள் உரையாடப்பட இருக்கின்றன. இதே போன்ற ஒரு ஒழுங்குதான் கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது இந்த ஒழுங்கு பாதை தான் இடம்பெற்றது. இப்போதும் இப்படித்தான் இடம்பெறுகின்றது. அப்படியாயின் ஒருவேளை இப்படி உரையாடி இருப்பாரா? எங்களோடு ஒத்து செல்லாவிட்டால் கோட்டாபாயாவுக்கு நேர்ந்ததை விட மோசமாக உங்களுக்கு நேரலாம் என்று ஒரு அச்சுறுத்தலாக கூட அவை இருக்கலாம். இவை கற்பனை தான். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? எனது பார்வையின்படி என்னென்று சொன்னால், இப்ப கோத்தபாய ராஜபக்ஷவின் நிலைமை உண்மைதான். அது நிலைமை என்ன, பதவியில் இருந்து அகற்றுவதைத்தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அது யார் அகற்றுவது என்பதுதான் பிரச்சனை. அவரை அமெரிக்கா அகற்றியது, உன்னை நான் அகற்றுவேன் என்பதுதான் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அது எவ்வாறு நடக்க போகிறது என்று சொன்னால், இப்ப மோடியின் உரையில ஒன்றை பார்க்கலாம் நீங்கள். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இந்திய ஊடகங்கள் அதை போட்டிருக்கிறது. அதாவது இந்த அரசியல் யாப்பை முழுமையாக அமுல்படுத்தி இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்றதை வலியுறுத்தி இருக்கிறார். இவரை பொறுத்தவரையில் மாகாண சபைகளை இல்லாது செய்து புதிய யாப்பை எழுதுவது இந்த அரசின் திட்டமாக இருக்கிறது.
ஆனால் திருப்பவும் மோடி இதை கூறியிருக்கின்றார். அதாவது fulfill its commitment to full implementation of constitution என்றுதான் கூறியிருக்கிறார். அது அந்த கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லி போட்டவர் கூறுகிறார் மாகாண சபை தேர்தல். இந்தியாவுக்கு ஒன்று விளங்குகிறது, ஒருவேளை இலங்கை அமெரிக்காவிடம் செல்லுமாக இருந்தால் அல்லது அமெரிக்கா இலங்கையை கைப்பற்றுமாக இருந்தால் தனக்கு எஞ்ச போவது வடக்கும் கிழக்கும் என்பதை இந்தியா இப்ப மெல்ல உணர்கின்றது. அடுத்ததாக கடல் வளம். இப்ப இவர் போன இடத்துல மீன்பிடி பிரச்சனையும் தான் பேச போகிறார். என்று சொன்னால் இலங்கைக்கு இப்போதைக்கு உடனடியாக வருமானத்தை தரக்கூடியது ஒன்று சுற்றுலாத்துறை, இரண்டாவது மீன்பிடித்துறை. இது மீன்பிடி என்ன, நாங்கள் புதிதாக நெல்லை விதைத்தோ அல்லது ஒரு கட்டிடத்தை ஒரு கம்பெனியை போட்டோ உற்பத்தியை உடனடியாக ஆரம்பித்து சந்தை வாய்ப்புகளை தேடி போக முடியாது. ஏன்னா எல்லா சந்தை வாய்ப்பையும் சீனாவும் வியட்நாமும் மலேசியாவும் இந்தியாவும் கைப்பற்றிட்டு நீ அதுக்குள்ள போட்டி போட்டு போடலாது. இவன் தேயிலையை கூட இப்போது மற்ற நாடுகள் கைப்பற்றிட்டது. அப்ப இப்ப இருக்கிறது இந்த கடல் வளம், அது ஒரு செலவும் இல்லாமல் எங்கிட்ட இருக்கிற வளம். அதைத்தான் பயன்படுத்தலாம். அது தொடர்பாக பேச போயிருக்கிறது. அடுத்ததாக இப்ப இந்தியாவுக்கு தெரியும் இந்த கடல் வளம் இந்தியாவுக்கு முக்கியமானது. அப்ப அந்த கடல் வளத்துக்கு முக்கியமானது வடக்கும் கிழக்கு. அடுத்ததாக இலங்கை ஒரு வேளை அமெரிக்காவிடம் போய் இந்தியாவால் அதை மீட்க முடியாது விட்டால் இந்தியாவுக்கு எஞ்ச போவது வடக்கும் கிழக்கையும் தான் இந்தியா ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தலாம். அப்ப கிழக்கு என்று சொல்லிக்க திருவோணமலை முக்கியமானது. அமெரிக்காவின் திட்டத்தின் அடிப்படையில் மிலேனியம் சேலஞ்ச் திருவோணமலையை அப்படியே கொழும்புடன் நினைப்பது. அது அவங்கள லாஜிஸ்டிக் என்று சொல்றது படைத்துறை விரைவான படை நகர்த்தலுக்கு அது அவங்களுக்கு முக்கியமானது. எனவேதான் ரத்மனால விமான நிலையத்தை அமெரிக்கா மெல்ல மெல்ல பலப்படுத்த முற்படுகிறது வெவ்வேறு முறைகளில். எனவேதான் இப்போது அந்த பீச் கிங் விமானத்தையும் அமெரிக்கா வழங்கியிருந்தது. அதே ஒரு விமானத்தை ஆஸ்திரேலியாவுக்களால் வழங்கியிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டும் ஒரே பேர் தான். என்னன்னு சொன்னால் இப்ப நெடுக அமெரிக்கா வழங்கி கொண்டு வந்தால் இந்தியாவுக்கு ஒரு சந்தேகம் தான். ஏன் அமெரிக்கா அடிக்கடி விவாதத்தை வழங்கும். அப்போ ஒன்றை நான் வழங்குறேன், ஒன்றை நீ வழங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா அமெரிக்கா உண்டு தான். அதே மாதிரி இங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நேட்டோ ஆயுதம் என்று சொன்னால் ஆர்ட்லரி என்று சொன்னால் இவங்களையெல்லாம் 155 மில்லிமீட்டர், ரஷ்யக்காரன் 152 மில்லிமீட்டர் ஆர்ட்லரி. அப்ப இவங்க எல்லாரும் 155 தான். அப்ப ஷெல் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இப்ப அமெரிக்கா 10 வழங்கினால் இப்ப பிரான்ஸ் 10 வழங்கும், யூகே 10 வழங்கும். அப்ப அமெரிக்கா 100 வழங்கின மாதிரி இருக்கா என்றால் வேற ஒரு நாடுகள் வழங்கின மாதிரி இருக்கு. ஆனா எல்லாம் ஒன்றே தான், ஒரே ஆயுதமாக தான் இருக்கும். அதே போலதான் இப்ப இந்த 2வது விமானமும் வந்திருக்கின்றது. இந்த ஒரு வருடத்துக்குள்ள 2வது விமானத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்ப மெல்ல மெல்ல தங்களுடைய ஆயுதங்களை புகுத்துவது, அது தொழில்நுட்பத்தை புகுத்துவது. இப்ப நீங்கள் முதல் பார்த்த விமானம் கூட ஒரு வருடத்துக்கு முதல் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவின் வான்படை தளத்துக்கு செல்லப்பட்டு அங்கு ரடார்கள் பொருத்தப்பட்டதாக கூறப்படும். அதே மாதிரிதான் ஆஸ்திரேலியாவின் விமானமும் ஒரு வருடத்துக்கு முதல் தெரிவிக்கப்பட்டு வான்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கருவிகள் பூட்டப்பட்டதாகத்தான் கூறப்படுகின்றது. இது எல்லாம் இப்ப இந்தியாவை பொறுத்தவரை அது ஒரு பிராந்திய வல்லரசு என்ற போது அதன் புலனாய்வுத்துறை மிகவும் தரம் வாய்ந்த பெரிய நாடுகள்கிட்ட அவங்ககிட்ட பலம் இருக்கும். தங்களை புலனாய்வுத்துறையை கட்டி அமைப்பதற்கோ அல்லது தகவலை எடுப்பதற்கோ பலம் இருக்கு. அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்று, தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று அவங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், இரண்டு தரப்புக்கும் தெரியும். ஆனால் நேரடியாக மோத முடியாது. ஒரு ஆளை ஏமாத்துகிறோம் என்ற ஒரு நிலை. இப்ப இந்தியாவுக்கு தெரியும் என்றால் இந்தியா என்ன செய்ய வேண்டும்? தனக்கான அடுத்த கட்டம், அதாவது பிளான் பி, பிளான் ஏ சொதப்பிச்சிருந்தா பிளான் பி என்ன என்றா வடக்கையும் கிழக்குண்டா. இப்ப திருப்பி மோடி இப்போ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி கொண்டு வருவது அது அனுரகும் பிரதேசநாயக்காக அதிர்ச்சியாக இருக்கலாம். என்று சொன்னால் மாகாண சபையை விட்டு நாங்கள் புதிய அரசியல் யாப்பு எழுத போகிறோம் என்றவருக்கு இந்தியா மீண்டும் ஒரு இதை கொடுத்திருப்பது அதுதான் அதிர்ச்சியாக இருந்திருக்குமோ என்று நான் யோசிக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பில் இந்தியாவில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அறகல போராட்ட காலத்தில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அல்லது மேற்குலகை பொறுத்தவரையில் அதனை அங்கு உள்ளூரில் கையாண்டவரில் முதன்மையானவராக அனுரகுமார திசாநாயக்க மக்கள் விடுதலை முன்னணி இருக்கின்றது. அந்த போராட்டம் உக்கிரமடைந்த போதெல்லாம் போராட்டக்காரரோடு தனியாக சென்ற அனுரகுமார கதைத்தன் புகைப்படங்கள், வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாகியிருந்தன. அப்படி இருக்கின்ற போது அந்த வழிகளையும் அதனால் ஏற்பட்ட ஆபத்தையும் உணர்ந்த அனுரகுமார திசாநாயக்க
தனது ஆட்சிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருவதனை முன்னெச்சரிக்கையாக தடுப்பதற்காக இந்தியாவின் ஆலோசனை இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்று கூறினாலும் அது தனக்கும் நலன் என்று கருதி இதனை ஒரு தீவிர நடவடிக்கையாக அனுர முன்னெடுத்துச் செல்வாராக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான். அதைத்தான் நான் கூறினேன் என்று சொன்னால் என்ஜிஓஸ் என்றது என்ஜிஓக்களாலோ அரசியலையோ அல்லது ஒரு ஆக்கிரமிப்பையோ மேற்கொள்வது மேற்குலக நாடுகள், அது தெளிவாக தெரிந்தது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா IMF என்றாலும் அது ஒரு டூல் தான். அந்த IMF ஒரு நாட்டை ஆக்கிரமிப்புக்கான ஒரு டூல். ஐக்கிய நாடுகள் சபை என்றாலும் அப்படித்தான், மனித உரிமைகள் ஆணைக்குழு என்றாலும் அப்படித்தான், ஊடகங்கள் என்றாலும் அப்படித்தான். மேற்குலக ஊடகங்கள் எல்லா வளங்களையும் தங்களை பலப்படுது. ஒரு உலகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால், உலகத்தை தனது கையுக்கள் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமா முடியாது. அதுக்குரியது அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. அப்ப இந்தியாவுக்கும் அது தெரியும். அதை நீங்கள் கூறியது போல கோத்தபாய ராஜபக்ஷ அரசு கூட அல்லது மஹிந்த ராஜபக்ஷ அரசு வீழ்வதற்கு முன்னர் அவர்கள் கேட்ட கேள்விகள் தான், என்னென்று இவ்வளவு காசு வருது, எங்கிருந்து வருது என்று அவர்களால் பிடிக்க முடியாத போனது. எல்லாம் NGO-களால் வந்தது என்றுதான் கூறப்படுது. அப்படி சில பேரை கைது செய்தும் இருக்கிறார்கள் அந்த போராட்டம் இடம்பெற்ற போது, வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்தது என்று சொல்லி. இப்ப நீங்கள் சொன்னது போல இந்த அறகலைய போராட்டத்தில் முக்கியமாக நின்றவர் அன்னதுகுமார் திசாநாயக்கா. அவருக்கு தெரியும் தனக்கு எவ்வாறு காசு வந்தது, அடுத்தது எவ்வாறு வரும் என்றதும் தெரியும். அப்ப இந்தியாவுக்கு தெரியும் என்று சொன்னால் மேற்குலக நாடுகள் இந்த NGO-க்களை தான் பயன்படுத்தும். இப்ப முதலாவதாக நீங்க பார்க்கலாம், இந்த சட்டத்தை பாருங்கள். 1980களில் கொண்டு வரப்பட்டது. பிறகு 2007ஆம் ஆண்டு நீங்கள் யோசிக்கலாம், என்ன இப்ப போர் உக்கிரமடைந்த போது அப்போது முழுக்க மாத்தினவங்கள் என்று சொன்னால் இந்த விடுதலை புலிகளுக்கு இப்படியானதுகளுக்காக வருகுதோ என்று பார்க்கறது எல்லாத்தையும் மாத்தினவங்க. அதற்கு பிறகு இப்ப திருப்பி நேஷனல் செக்ரட்டரி என்று சொல்ற தேசிய அமைச்சகத்துக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வர்றது மட்டுமல்லாது பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே கொண்டு வருகிறது. 6 மாதத்துக்குரிய புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அதனை அப்ரூவ் பண்ண போறார்கள் என்னும் போது இந்த தொண்டு நிறுவனங்கள், உதவி நிறுவனங்கள், மேற்குலக அவங்களுக்கு இப்ப NGOs என்னும் போது எல்லாம் தானே. அப்ப இப்ப தமிழாக்கள் செய்கிற NGOஸும் அதுக்குள்ளதான் வரும். அப்ப எல்லாவற்றையும் தீவிரமாக கண்காணிக்கிற ஒரு முயற்சியாகத்தான் இருக்க போகிறோம். இதுல பாத்தீங்கன்னா என்று சொன்னால், இப்ப இந்த இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இன்னொன்றையும் கூறியிருக்கின்றது, டிஜிட்டல் ஐடென்டிட்டி கார்டு. அதையும் கொண்டு வர போகிறார்கள். அது இப்போ மோடியின் அந்த பயணத்தின் போதும் அது திருப்பி கூறப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்தியா காங்கேசந்துறை துறைமுகத்தை கூறியிருக்கின்றது, மீண்டும் அந்த காங்கேசந்துறை துறைமுகத்தை புனரமைப்பதற்கு. அது மட்டுமல்லாது $5 பில்லியன் தாங்கள் வழங்கி இருக்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள். ஆனால் அன்புகுமார் திசாநாயக்காவுக்கு ஒன்று தெரிய வேண்டும், நீங்கள் இந்தியா மீனவரிடமிருந்து வடக்கு கிழக்கு கடலை மீட்டாலே உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு $3 பில்லியன் வரும். இந்தியா இதுவரையில் கொடுத்ததுதான் $5 பில்லியன். ஆனா நீங்கள் கடலை மீட்டால் ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு $3 பில்லியன் வரும். இப்ப காங்கேசந்துறை அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு 99 வருடங்கள் எழுதி கொடுத்ததுக்கு காரணம் என்னென்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் $100 மில்லியன் கட்ட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் கடன், அதாவது 1.7 பில்லியன் கடனுக்காக 1.7 பில்லியன் கடனுக்காக 100 மில்லியனை ஒவ்வொரு வருடம் கட்ட வேண்டும் என்றதுக்காண்டி 99 வருஷத்துக்கு எழுதி கொடுத்தார். ஆனால் ஒரு கடல்ல இருந்து ஒரு வருடம் போறது மட்டும் 3 பில்லியன் என்றால் அதுல அரைவாதி தான் சீனாண்ட கடன். இப்ப இலங்கை அரசுக்கும் அது தெரியும், ஆனால் அதை இந்தியா இழக்க விரும்பாது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாகத்தான் இலங்கைக்கு இருக்க போகுது. பரவலாக பேசப்படுகின்ற மற்றொரு விடயம், இலங்கையினுடைய சபாநாயகர். இலங்கை வரலாற்றிலே குறுகிய நாட்கள் சபாநாயகராக இருந்தவர். பல எதிர்பார்ப்புகள், கல்வி தகமைகளோடு நாடாளுமன்றம் சென்ற தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் இன்று பலமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. உங்களுடைய பார்வையில் அரசியல், இராணுவம், புலனாய்வு, ராஜதந்திரங்களை கடந்து கல்வியலாளராக இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? பல கருத்துக்கள் கூறிய தேசிய மக்கள் சக்தியின் இந்த செயற்பாடானது உங்கள் பார்வையில் எப்படி தென்படுது? அது மிகப்பெரிய ஒரு கொழும்பு வேற ஏடுகளே, அதாவது ஆகோ ஓஹோ ஒன்று அனுராகுமார திசாநாயக்க அரசை புகழ்ந்த வேற ஏடுகளே திடீரென்று போட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு செட் பேக் என்று போட்டிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்று சொன்னால், நாடாளுமன்ற
பதவியேற்று 1 மாதத்துக்கு எந்த ஊழல் முறைகேடுகளை பற்றி பேசினார்களோ அவர்களின் உயர் பதவிகளில் இருப்பவர்களே இந்த முறைகேடுகளை, இப்ப இதுவும் ஒரு முறைகேடு என்று தானே போடலாம். இது ஊழல் இல்லாடி இது ஒரு முறைகேடு தானே. அப்ப இந்த முறைகேட்டில சிக்கியதும் இலங்கையின் வரலாற்றில 22 நாள் தான் ஒரு சபாநாயகர் பதவி வகித்ததும் இதுதான் முதலாவது. அடுத்ததாக அவங்க இன்னண்டை கூறுகிறார்கள், இந்த சபாநாயகர் தான் நீதிமன்றங்களுக்குரிய நீதிபதிகளை தெரிவு செய்வது. இந்த சபாநாயகர் தான் அரசியல் ஜாப்புக்களை எழுதுகின்ற நாடாளுமன்றத்துக்கு தலைமை தாங்குவது. இந்த சபாநாயகர் தான் வெளிநாடுகளுக்கு நியமிக்கப்படும் தூதுவர்களை தெரிவு செய்வது. அப்ப இவ்வளவு பேரை தெரிவு செய்பவர் ஒருவர் பொய்யான சர்டிபிகேட்டை கொடுத்தது என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அப்ப இந்த ஊடகங்களுடைய கூறுகிறது என்னன்னு சொன்னால், அன்றுகுமார் திசாநாயக்கா பேர்சனலாக அவரை உடனடியாக பதவி விலக ஃபோர்ஸ் டு ரிசைன் என்றுதான் சொல்றாங்க. அவர் விரும்பி செய்தது என்று சொல்லி, முதலில் இவர்கள் சொன்னது சபாநாயகர் விரும்பி செய்தது இல்லை, அவரை பதவியே விலக சொன்னது. ஆனால் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு PhD செய்தது என்று சொல்கிறார்கள். PhD செய்யும் போது சர்டிபிகேட் கிளஞ்சு போச்சு என்று சொல்றார்களோ, காணாமல் போன என்று சொல்றார்களோ, என்னவோ போட்டோ எடுத்திருப்பார்கள், தீசிஸ் எழுதியிருப்பார்கள், கன்வெகேஷன் நடந்திருக்கும், இவ்வளவோ ஆவணங்கள் இருக்கு. சர்டிபிகேட் கூட, சர்டிபிகேட் வந்து PhD சர்டிபிகேட் என்று சொன்னா அது ஒன்றுதான் ஒரிஜினல். பட் அதை போட்டோ காப்பி எடுத்து நிறைய சர்டிஃபை பண்ணி கூட வச்சிருக்கிறது. ஆக்களை 2 ஜாப் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு சர்டிஃபை பண்ணி எல்லாம் வச்சிருக்கு. இப்ப இலங்கையின் வந்து கரப்டட் சிஸ்டம், அதான் அந்த பிரச்சனை. இப்ப இவர்களை கூட எத்தனை பேர் இதில் ஊழலற்றவர்களாக இருக்க போகிறார்கள் என்பதை இன்னும் கொஞ்ச நாட்களில் தெரிய வந்துவிடும். என்னென்று சொன்னால், இப்ப ஒரு 22 நாளுக்குள்ளேயே மிக முக்கிய பொறுப்பில் இருப்பவர் இதில் சிக்கியதும், அதை தொடர்ந்து பலர் தங்கள் பதவி நிலைகளை அகற்றியதும் வந்து ஒரு தற்போதைய அரசை ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இப்போது வந்ததுக்கு இவர்கள் கூறுவது என்ன, ஊழல் முறைகேடுகளை பற்றி தான் கதைக்கிறார்கள். அந்த முறைகேடுகளுக்கு இந்த அரசை சிக்கி இருப்பது வந்து இனி இந்த வாதங்களையும் அவர்கள் முன்வைக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்க போகுது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அனுர்குமார திசாநாயக்கவின் இந்திய விஜயமும் அதன் பின்னர் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களும், குறிப்பாக பாதுகாப்பு இராணுவ விவகாரங்கள் தொடர்பில் இந்தியா வெளிப்படுத்திய கருத்துக்களும், அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படுத்திய கருத்துக்களையும் முக்கியத்துவப்படுத்திய இந்திய ஊடகங்களும், அதன் பின்னர் இப்போது இலங்கைக்குள் முக்கியத்துவம் வாய்ந்த பல திட்டங்களை அனுர நகர்த்துகின்ற விதமும், சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மட்டுமல்ல, உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மீதும் கட்டுப்பாடுகளை அதிகரிக்கின்றதன் பின்னணிகளும் என்று பல்வேறுபட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.